ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை முதல் நாளான இன்று புதிய நம்பிக்கைகளுடனும் எதிர்பார்ப்புகளுடனும் விஸ்வாவசு ஆண்டுக்கு விடை கொடுத்துவிட்டு பராபவ ஆண்டுக்குள் அடியெடுத்து வச்சிருக்கோம். புதிதாக பிறந்திருக்கும் இந்த பராபவ ஆண்டு 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய ஜோதிடர்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். அடுத்ததாக பட்டுக்கோட்டை திரு ஆனந்தன் அவர்கள். வணக்கம் சார். பராபவரிட சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுல நாம அடியெடுத்து வச்சிருக்கோம். இந்த 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பஞ்சநாதன் சார் சொல்லுங்க. மேஷ ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ரொம்ப சுப வருஷமா, நல்ல வருஷமா, வாழ்க்கையில் உயரக்கூடிய வருஷமா பிறக்க போகிறது. இந்த வருஷத்தில் பலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் இருக்கும். புதுசாக வேலை வேணுங்கிற வாழ்க்கை வேலை மாற்றம் கிடைக்கும். ஆஃபீஸில் இது வரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் வருது. அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்கிற வாழ்க்கெல்லாம் குரு பகவான் இந்த ஆண்டு உச்சமாக போகிறார். அதுக்கு பிறகு வேலை பிரச்சனைகளெல்லாம் சால்வ் ஆகிடும். இந்த வருஷம் நல்ல ஒரு சுபமான விஷயமாக குடும்பத்து வரும். கல்யாண விஷயம் கூடி வரும். பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். கல்வியில் மாணவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இவாளுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இடமாற்றம், வேலை மாற்றம் செய்வது நன்மையை தரும். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. முழுக்க முழுக்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் மேஷ ராசியினருக்கு நல்லதொரு நாட்களாக அமைய போகுது அப்படின்னு. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. மேஷ ராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? மேஷராசி அன்பர்கள் இந்த பராபவ தமிழ் வருஷத்தில் வீடு வாங்கலாம். மன இருந்து வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக வீட்டை கட்டி முடிக்கலாம். பிள்ளைகள் சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கல்வி கனவை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். உங்களுடைய பெற்றோர் ஆன்மீக தல யாத்திரை செல்லணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதற்கு நீங்கள் அவங்கள அனுப்பி வைக்க முடியும். திங்க் பிக், கேள் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வில்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷத்தில் நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே பெருசாக தான் இருக்கணும். சின்னதாக எதுவுமே பண்ணக்கூடாது. 12ஆம் பாவம் விரய பாவத்தில் சனி இருந்து 4ஆம் பாவத்தில் குரு உச்சமாகி அந்த சனியை பார்க்குறார். அதனால் பெரிய பெரிய நல்ல சுப செலவுகளாக நீங்கள் பண்ண போகிறீங்க. சுய தேவை, குடும்ப நபர் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறீர்கள். சார், ஒரே வார்த்தையில அழகா சொல்லிட்டீங்க. எல்லாத்தையும் பெருசா பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க. மேஷ ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த புத்தாண்டை பொறுத்தவரை மேசராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே தர்மகர்மகாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. தர்மகர்மகாதிபதிங்கிறது தர்மகாதிபதி அடுத்து குரு உச்சம் பெற்று இயல்பாக உங்களோட காரகத்தில் காலபுருஷ தத்துவப்படி 9-10 பார்வை சேர்க்கை உங்களை அமையுது. இதனால் அந்த நீட் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது ஒரு மருத்துவ கனவு நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இது அமையப்போகுது. இரண்டாவதுவர்களுக்கு பார்த்தோம்னா சுப விரய அனுகூலங்கள். நான் ஒரு வாகனம் வாங்க ஆசைப்பட்டேன், நான் ஒரு இடம் வாங்க ஆசைப்பட்டேன், நான் ஒரு வீடு கட்ட ஆசைப்பட்டேன். இந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. மொத்தத்தில் இந்த மேசராசிகளுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். அந்த பிள்ளைகள் வழியாக சொல்லப்போனோம்னா வருகின்ற அக்டோபர் மாதம் 3 தேதிக்கு மேலே பிள்ளைகள் சம்பந்தமான ஒரு சுப காரியங்களாகட்டும், அதே அமைப்புகளில் அவங்கவுங்களோட அந்த திருமண தேவைகள் அமைப்புகள், இது எல்லா வகையிலையுமே ஒரு அற்புதம் தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த பராபவரிடம் அமையப்போகுது. சார், மேஷ ராசினர் குறிப்பா எந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றத ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்திருக்கீங்க. ஹரிஷ் ராமன் சார், நீங்க சொல்லுங்க. மேஷ ராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. மேஷ ராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது. மெயினாக பெண்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருக்க போகிறது. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசுர பலம் அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும், அசாத்தியமாக இருக்கக்கூடிய காரியங்கள் கூட ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது.
பசங்களுக்கு தேவையான விஷயங்களாகட்டும், வீட்டுக்கு குடும்பத்துக்கு சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான நம்ம ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஆண்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எடுத்துன்னு போயிடுறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இடம் மாறிட்டோம் அப்படின்னா மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு திருப்தியான வாழ்வாக கண்டிப்பாக இந்த பராபவ ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. நல்லா இருப்பீங்க. சார், குறிப்பா மேஷ ராசி பெண்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, ரிஷப ராசி நேர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்கு தனஸ்தானத்திலிருந்து குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். தொடர்ந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு முன்னராக சுலபமாக கிடைத்த லாபங்கள், செல்வம், பணம், உங்களுடைய காரிய ஜெயம், சுப காரியங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய பேருடைய சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருக்கும்போது நல்லபடியாக கிடைக்கும். அதில் உங்களுடைய குடும்பம் சார்ந்து சகோதர பந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, கூட பிறந்தவங்க அல்லது சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா பசங்க, பொண்ணுங்க, இவங்களோட சேர்ந்து நீங்கள் ஏதாவது நல்ல விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக வரும். மேலும் அந்த தனலாபஸ்தானம் உங்களுக்கு வரும்போது அதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் தர்மமும் பண்ணணும். தர்மம் நிறைய செய்யும்போது அந்த செல்வம் வந்து கொண்டே இருக்கும். அதனுடைய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு சுலபமாக பூர்த்தியாகும். இன்னும் சொல்லப்போனால் சகோதரர்கள் மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம். அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய கல்வி, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் கூட உங்களால் முடியும்னா நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறது இந்த ஆண்டில் உங்களுக்கான நல்ல பலன் தரக்கூடிய வழியாக இருக்கும். சார், ரிஷபராசி நேர்கள் எப்படி செயல்பட்டா நல்லதுன்றது ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, ரிஷபராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது? இந்த வருடமே ரிஷபத்தோட அமைப்புகளில் தான் பிறக்குது. அதே அமைப்பில் பார்த்தோம்னா பராபா என்ற தமிழ் சொல்லுக்கே தீவிர உழைப்புன்னு தான் அர்த்தம். அந்த தீவிர உழைப்புக்கே பேர் போனவங்க ரிஷபராசிக்காரர்கள் தான். எத்தனை சோதனை வந்தாலும் சரி அடித்து தூள் கிளப்பிடுவாங்க. அந்தளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு தைரியம், அதே போல் அவங்களோட காலகட்டங்கள் உழைப்பு திறன் கொண்டவர்கள். பொதுவாக அவங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனோம்னா இவங்களுக்கு எப்படின்னா நாணயத்தை ஒரு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக அது அமையும். இப்போ எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, அந்த பணம் வரும். இப்போ நான் கொடுக்க வேண்டிய நட்புக்கு அந்த பணம் கொடுத்துடலாம். அந்த நட்புகள் ரீதியாக ஏற்பட்ட விரிசல்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த அமைப்பு உங்களுக்கு பராப ஆண்டா அமைய போகுது. அதே அமைப்புகளில் உங்களோட காலகட்டத்தில் பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்ல போனால், நான் ஒரு இடம் வாங்க நினச்சேன், அந்த இடம் எனக்கு வாங்குறது தவறி போயிருச்சு, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு அமையாமல் போச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் கவலையே பட வேண்டியதில்லை. இவங்களை பொறுத்தவரை அந்த விஷயம் தவறி போனால் அதை விட பெருசாக ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டுகள் அவரோட காலகட்டத்துக்கு நல்ல விதமான தன வளர்ச்சியை நல்லதொரு மேன்மைப்படுத்தி பொருளாதாரத்தில் உயர்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமைய போகுது. சார், ரொம்பவே தெளிவா சொல்லிட்டீங்க என்னென்ன நல்ல விஷயங்கள் அவங்கள தேடி வரப்போகுதுன்னு. ஹரிஷ்ராமன் சார் சொல்லுங்க, ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் கன்ஃபார்மாக கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், உங்களுடைய சகோதர சகோதரிகளில் மெயினாக இளைய சகோதரிக்கு கல்யாணக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு, அதுக்கப்புறம் தங்கைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டாக்டர் கன்ஃபார்ம். யாரெல்லாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய பேர் இந்த ஆரம்ப கல்வியெலாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட கண்டிப்பாக அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மெயினாக பெண்களுக்கு இந்த ஒரு ஆரம்ப கல்வி கூடம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தாக்கியம். அதே மாதிரி பணமே வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ பணம் வரும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மொத்தமாக வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஒரு பராபவ ஆண்டு இருக்கப்படுது. சார், நீங்க எல்லாம் சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது. ரிஷபராசி நேர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுன்னு. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசி பெண்களுக்கு மிகுந்த யோகம் தரக்கூடிய ஆண்டு. கலைத்துறையை சேர்ந்தவாளுக்கு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்துன்னு இருக்கு. அதே போல் இந்த ஆண்டுடைய லாபத்தில் செவ்வாய் சனியுடைய சேர்க்கை இருக்கிறது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை ரிஷபராசிக்கு கொடுக்கறது. சகோதரர்களோட கொஞ்சம் கருத்து மாறுபாடு வரும். 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார் அப்படின்னா மனக்குழப்பத்தை கொடுக்கும். ஒரு சொத்து வாங்குறச்ச கூட சகோதரர்கள்ட்ட கேட்கணும், அவள்கிட்ட கேட்காம ஒரு சொத்தை வாங்கிட்டு பின்னாலே ஒரு மனசு வருத்தங்கள் வரக்கூடாது. ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்துருக்கு. ஒரு பொற்காலம் சொல்லலாம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப நன்னா இருக்க போகிறது இந்த வருஷம். பெற்றவர்கள் பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கக்கூடியவா மீண்டும் சேரக்கூடிய யோகம், நல்ல தன யோகம் இருக்கக்கூடிய அற்புதமான வருஷம். சார், ரொம்ப அழகாகவே அவங்களுக்கான பலன்களை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசிக்கு
பொதுவாக வந்து பார்த்தா அப்படின்னம்னா அடுத்த குரு பயிற்சி வர்றாங்க. இந்த குருவோட பயிற்சி எப்படின்னா தனஸ்தானத்தில் தான் குரு வர்றாரு. பொதுவாக தனஸ்தானத்துக்கு குரு வருவது தனகாரன் வருவது தனநிலையில் உயர்வு ஏற்படும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த கட்டம் இவங்களுக்கு வந்து சீரான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். இதனால் வரை உடல் அளவில் துன்பப்பட்ட அவங்களுக்கு உடல்நிலை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். மாணவர்கள்லாம் நல்ல படிப்பில் ஒரு நல்ல மேன்மையை அடைகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அதே அமைப்புகளில் சரி புள்ளைய படிச்சிருச்சு, என் புள்ள ரொம்ப நாள் பார்த்தான்னு ஒரு ஜாப் செட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெற்றோர்களுக்கு இது ஒரு பொன்னான ஆண்டாமை. ஏன்னா அந்த புள்ள போய் சம்பாரித்து அந்த பணத்தை அவங்க ஜாதகப்படி அவங்க கண்ணார பார்த்து ஒரு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு அற்புத ஆண்டுகளாக இது அமையும். கண்டிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்களை தனஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு தன சம்பத்துக்குரிய யோகத்தை கொடுத்து குடும்பத்தில் குதூகல நிம்மதியை ஏற்படுத்தும். அதனால தான் வாக்கில் குரு இருக்கிறது. உதர செய்தால் ஊர் அசையும் என்பதை கணங்க அந்த வாக்கில் வரக்கூடிய குரு அவள் கௌரவம் பெருமையை பெற்றுத்தரப்போகுது. சார், ரொம்ப அழகாக மிதுன ராசி நேயர்களுக்கு யார் யாருக்கு என்ன மாதிரியாக அமைய போகுதுன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. மெயினாக யாரெல்லாம் தங்கம் வாங்க முடியல, தங்க விலை வேறு இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதுக்கான சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக முதலீடு பண்ணுவீங்க. மெயினாக பெண்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். அதாவது கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மிதுனத்திற்கு போகுது. ஏன்னா எப்போல்லாம் குரு அங்கே வராரோ நம்ம மூலியமாக 10 பேர் நல்லா இருப்பாங்க. ஆனால் நமக்குன்னு பார்க்கும்போது அது பெரிய ஒரு யோக்கியமாக இருக்காது. இப்போ நிலைமை வந்து மாறுகிறது. வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய வன்மை சிறக்கும். குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொன்னால் போகிற ஒரு விஷயம் ஈஸியாக முடியும். கமிட்மெண்ட் கொடுத்தா நடக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுமா. சார், முழுக்க முழுக்க நல்லதொரு வார்த்தைகளை மிதுன ராசி நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு இதுக்கப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த பராபவ ஆண்டுடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவானே மிதுன ராசியில் அமர்ந்து தான் வருஷம் பிறக்கிறது. அப்படிங்கும்போது எந்த ஃபீல்டில் இவா இருந்தாலும் இவா தான் ராஜா, கொடிகட்டி பிறப்பா, அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி நல்ல தனப்பிராப்தி. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமே, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே, அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டவாளுக்கெல்லாம் எல்லா பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் பிறக்கிறது. லாபத்தில் சுக்கிர பகவான். அந்த மிதுன ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது. அரசியலில் தலைவி பதவி, இன்னும் பல பெரிய விஷயங்கள்லாம் அவளுக்கு காத்திருக்கு. நல்ல கார் வாங்குகிற யோகம் மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு வருது. டெக்னிக்கல் எஜுகேஷன் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லா வகையிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை சொல்லுங்கன்னா அது மிதுன ராசி. மிகச்சிறப்பான உயர்வுகள் உங்களுக்கு காத்துருக்கு. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டுங்க, எதுலயும் அவங்க தான் கொடி கட்டி பறக்க போறாங்க அப்படின்னு. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ இல்லைன்னா எப்போ அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி திருமணம், உத்தியோகம், தொழில் முன்னேற்றம், செல்வம் சேர்க்கை இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. நல்ல விஷயம் முதல்ல சொல்லிட்டேன். தயவு செய்து அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை கோபித்து கொள்ளாதீர்கள். ஒருத்தருக்கு வந்து ஒரு பூதம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும், உடனே கொடுக்கும். அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கலன்னா அது வந்து அவரையே விழுங்கிடும். அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதி, பாதகாதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சமாகி என்ன வேணும்னு கேட்குறார். வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த ஆண்டு கெட்டு போயிடுவாங்க. கல்யாண வயசு வந்து பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு பேசும்போது இப்போ வேண்டான்னு சொல்கிற பெண்ணுக்கு திருமண சம்பந்தமான பிரச்சனை வரும். இதில் பெற்றோர் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா திருமணம், வேலைவாய்ப்பு, முதல்ல சொன்ன அனைத்து லட்சுமி கடாட்சமும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும். சார், ரொம்ப தெளிவாகவே அவங்க எதுல கவனமா இருக்கணுன்றதையும் தெளிவா விரிவாகவும் அவங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து பேசலாம் சிறு இடைவெளிக்கு பிறகு. அடுத்ததாக கடக ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹரிஷ்ராமன் சார், சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே நரகத்திலிருந்து வெளியே வர்றீங்கன்னு சொல்லலாம். தர்ம கர்மாதிபதி யோகம் எப்பெல்லாம் அமையுதோ அப்பெல்லாம் பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வெளியூர்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். தோட்டம் தோறோன்னு செட்டில் ஆவீங்க. தோட்டத்தில் ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க. உங்கள் ஊரில் வீடு கட்டுவீங்க. நிறைய பேர் லாங் டைம் பிளான் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடிய பிராப்தம். பூர்வீக சொத்துக்கள் எதாக இருந்ததுன்னா அது பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் ஆகி இப்போ கைக்கு வரக்கூடிய பிராப்தம். வீட்டில் மழை வாழ்க்கை சரியில்லைன்னா இப்போ ஃபேமிலி செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக போகணும். இரவு நேர பயணங்களில் கவனமாக போனால் போகிறோம். இந்த ஆண்டு உங்கள் லைஃப் செட் ஆகிடும். மற்றபடி பெரிய பாதிப்புகள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லேருந்து கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது.
சார், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. நல்ல காரியங்கள் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்த கடகராசி நேயர்கள் இனிமே அந்த கவலையை விட்டுடலாம் இல்லையா சார்? பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான வாழ்க்கை வருது கடகராசிக்காரர்களுக்கு. குரு பகவான் 12 வருஷத்துக்கு அப்புறம் இவ ராசிக்கு வரார், உச்சமாக வரார். இப்போ வாழ்க்கையில் மிக உயர்வான நிலைமைகள், நல்ல பணப்புழக்கம் இருக்கும். இந்த ஆண்டுடைய பலன்கள் பார்க்கும்போதே பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். 12 ராசிகளுக்கும் ஆண்டுடைய பிற்பாதியில் பணப்புழக்கம் இருக்கும். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு நல்ல பணப்புழக்கம், நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் வந்து கல்யாணம், காட்சி இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்த்தெல்லாம் நல்லபடியாக அது கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லையே, கல்யாணம் ஆகிடுச்சே, குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்கிறவாறு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்நிய தேச வாசம் உருவாகும். ஆனாலும் எல்லாம் கிடைச்சாலும் மனசில் எனக்கு திருப்தியிலேயும் தோணும். ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரன், அதாவது மனசுக்கு அப்படி தோணிட்டு இருக்கும். பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் இந்த ஆண்டு காத்துருக்கு. சகல துறைகளில் வெற்றி பெறுவீர்கள். அற்புதமான காலம் சார். ரொம்ப அழகாகவே அவங்களுக்கான பலன்களை சொல்லியிருக்கீங்க சார். பீமராஜிகர் சார், நீங்க சொல்லுங்க. கடகராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? கடகராசி என்பர்களுக்கு சுயநலம், சுகவாசியாக இருக்கிறது, இந்த வீக்கெண்டு, ஹாலிடேஸு, ட்ரிப்பு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப 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 கம்மியாக வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கான டைம். நீங்கள் வந்து என்ன ஆகணும், எங்கே போகணும், எதை ரீச் பண்ணணும், உங்களுடைய கோல் என்ன, அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வருஷம் தொடங்குற இந்த முதல் நாளில் இங்கிலீஷ் நியூ இயருக்குலாம் ரெசல்யூஷன் எடுக்கிறீங்களே, தமிழ் நியூ இயருக்கும் எடுங்க. இந்த வாட்டி இது ஆக போகிறேன்ட்டு முழுக்க முழுக்க அது பற்றிய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். வேறு எதுலேயுமே உங்களுக்கு கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சயின்டிஸ்ட் ஆகணுமா ஆயிடலாம், டாக்டர் ஆகணுமா ஆகலாம், பிஸ்னஸ் மேன் ஆகணுமா ஆகலாம், ஆக்டர் ஆகணுமா, அரசியல்வாதி ஆகணுமா, அமைச்சர் ஆகணுமா, எல்லாமே உங்களால் ஆக முடியும். ராசியில் குரு உச்சம் பெற்று தனித்து இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, ராமபிரான் அவர் நினச்சா என்ன வேணாலும் முடியும். ஆனால் அவர் சுயமாக எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டார். எப்போ கூட யார் இருக்காங்களோ அவளெல்லாம் கலந்து பேசி தான் ஒரு விஷயத்தை எடுத்துப்பார், செயல்படுத்துவார். அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டுங்க, இதுதான் உங்களுக்கான நேரம் அப்படின்ட்டு. அடுத்ததாக ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? கடகராசி நேயர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுறாரு, எல்லாம் சொல்லிட்டோம். அந்த குரு உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வையை வாரிசை தான் பார்க்குறார். நெடுநாள் வந்து அவங்க இந்த கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லையே, அப்படி நான் ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு சக்ஸஸ் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது சக்ஸஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஆண்டு. புத்தக கவலைகள் தீரும். இன்னொருத்த நினைக்கலாம், கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பண்ணி அந்த குழந்தை கல்யாணம் பண்ணணும், அப்படி ஒரு சூழலோட அமைப்பு இருக்கவங்களுக்கு அவங்களோட அந்த கனவையும் நனவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இது அமையும். அதே போல் வீட்டு பணி எனக்கு பாதியிலே நிற்கிது, ஒரு விஷயத்தில் இறக்க போனேன், அதில் வந்து எனக்கு பல வகையில் தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த தடையை உடைத்தெறிந்து அந்த தடைகள் வந்து சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இந்த கடகராசினியர்களுக்கு அமைய போகுது. மொத்தத்தில் கடகராசிக்கு அற்புத ஆண்டு இந்த ஆண்டு. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க, அற்புதமான ஆண்டு அப்படின்னு. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டு பிறக்கிறச்சே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய தன்மை, லாபத்தில் குரு பகவான் இருக்கார். அப்போது நல்ல தன லாபம் வரும். இவாளை விட பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் உருவாகும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல வந்து செவ்வாய், சனி, புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நானாச்சும் இது செய்து தரேன் அப்படின்னு வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது. கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியாது. நண்பர்களால் சோதனை வரக்கூடிய காலம். அதே நேரத்தில் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், அது சந்தேகம் இல்லை. ஆனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் அது எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் சிம்மராசிக்கு உண்டு. அதனால தான் அது வெளிப்படையாக சொல்கிறோம், கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சார், தெளிவாகவே சொல்லிட்டீங்க, அவங்க வந்து கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு. பீமராஜையர் சார், நீங்கள் சொல்லுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது? சிம்மராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய சாதனைகள் அனைத்திலும் வந்து பெயர் எடுக்கக்கூடியவர்கள், இடம் பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் எந்த துறையில் எந்த சாதனை நடந்தாலும் அதில் சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. நீங்கள் தான் சாதிச்சிருப்பீங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் இடத்துல இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, சுலபமாக நடக்க வேண்டிய வேலைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு எதுவுமே நடக்காது. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். 6, 8, 12ன்னு சொல்லக்கூடிய சம்பந்தம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வழக்கமான ரொட்டீன் விஷயங்கள்லாம் மறந்துட்டு நீங்கள் சாதனைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய காலம் இது. வந்து படிக்கிற பிள்ளைகள் குறிப்பாக இதை எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பெரிய துறை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை எடுத்துட்டா எனக்கு வந்து நைட்டில் கூட தூங்க முடியாது படிக்கணும் அப்படின்றத எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் மேன்லாம் வந்து நிறைய கடன் வாங்கி, நல்ல சேஃபான கவர்மெண்ட் வங்கிகளில் கடன் வாங்கி உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வெளிநாடு போகிற, வெளியூர் போகிற வாய்ப்பு கிடைத்தா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். உடலுபாதை இருக்கக்கூடியவர்கள் சர்ஜரி தான் தீர்வுனா தாராளமாக செய்து கொள்ளுங்க, நல்ல குணம் பெறுவீங்க. இந்த ஆண்டு சாதிக்கப் போகிறீர்கள்.
சார் ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களாக சிந்திக்கணும்னு நல்ல ஒரு அட்வைஸ கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார் நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? சிம்ம ராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனை தீரக்கூடிய ஒரு ஆண்டு. அந்த சொத்துங்கிறது பங்காளிகளுக்குள்ளேயும் இருக்கலாம், மற்றவர்கள்ட்டயும் இருக்கலாம். இதனால் வரை அவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, மோதல்கள் ஒரு சான்றிதழை ஏற்படுத்தி அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அடுத்து இந்த விவசாயிகளுக்கு, இந்த சிம்ம ராசியை சார்ந்தவங்களுக்கு நல்ல விவசாயங்கள் கிடைக்கும். அதில் இந்த வாட்டி என்னென்னா நெல்மணிகள், அதே போல் உளுந்து, நெல் இந்த மாதிரியான பயிர்கள் நல்லதொரு மேன்மையான வளர்ச்சியை கொடுக்கும். அதே அமைப்புகளில் வரக்கூடிய ஆண்டுகள், ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா உங்களுக்கு மந்திரி பகவானாகவே சனி பகவான் தான் வர்றாரு. ஆகையால் இதுக்கான விளைச்சல் விவசாயிகளை நல்லா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக இருக்கும். அரசு சம்பந்தமான அமைப்புகளோட சலுகைகள்லாம் இந்த வாட்டி விவசாயிகளுக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. மொத்தத்தில் சிம்மத்துக்கு இந்த ஆண்டு சிறப்பான விவசாயிகளுக்குரிய நல்ல ஆண்டு. சார் ரொம்ப தெளிவாவே அவங்களுக்கான பலன்களை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிஷ் ராமன் சார் நீங்க சொல்லுங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட நரகத்திலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். மக நட்சத்திரக்காரங்க மட்டும் டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்களுக்கு வேற்று மொழி இனத்தவர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். 10 பேர்கிட்ட சப்போர்ட் கேட்கணும்னா கூட இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட சேர்க்கும்போது உடனே நமக்கு நல்லது நடக்கும். இடமாற்றம், அதாவது வீடு மாறுறது, இல்லைன்னா கீழே இருந்து மேலே போகிறது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறச்சே சில தோஷங்கள் அப்படிங்கிறது குறையும். இரவு நேரம் பயணம், வீட்டில் செல்ல பிராணிகள்லாம் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இந்த காலகட்டங்களுக்கு குழந்தைகளுக்கான முதலீடுகள், குழந்தைகளுக்கு ஃபீஸு கட்டுறது, கொஞ்சம் லோன் வாங்கி படிக்க வைக்கிறது, அயல் நாட்டுக்கு படிக்க வைக்கிறது, அடுத்த லெவல் உயரக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்குது. அக்டோபர் மாதம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உங்களுக்கே நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்கான பலனாக பார்த்துக்கலாம். சார் அவங்களுக்கு நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். பீமராஜிகர் சார் நீங்க சொல்லுங்க. கன்னி ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் கல்யாணம் நடக்கும். மன வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசி ஆண் பெண்களுக்கு இந்த வருஷம் 100% உறுதியாக, இறுதியாக, நிச்சயமாக, கட்டாயமாக கல்யாணம் நடக்கும். அதில் இன்னொரு விஷயம், காதல் திருமணமும் கைகூடும். காதல் திருமணமும் பெற்றோர் ஏற்றுக்கொண்டு அரேஞ்ச் மேரேஜாக நடக்கும். கல்யாணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கட்டாயமாக உண்டு. இது நாள் வரைக்கும் தரித்திர நிலை, எனக்கு தங்கமே இல்லை கையில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பணம் என்னுடைய அக்கௌண்ட்டில் சேரவே இல்லை, முழுசாக 1 லட்சம் கூட பார்க்கல அப்படின்றவங்களுக்குலாம் லட்சத்தை தாண்டி கோடி அளவில் பணம் சேர்க்குற அளவுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். உத்தியோகத்தில் அபிவிருத்தி, ப்ரமோஷன், தொழிலில் நிறைய லாபங்கள், நீங்கள் நினச்ச வெளிநாடு பயணங்கள்லாம் போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட அம்சங்கள் இந்த ஆண்டில் மிகச்சிறப்பாக இருக்குது. சார் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கன்னிராசி நேயர்கள் மகிழ்ச்சியில திளைத்திருப்பாங்கன்னே சொல்லலாம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனந்தன் சார் நீங்க சொல்லுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் 11ல் வர்றாரு ஆல்ரெடி. 12 பாவத்தில் 11ஆம் பாவம் பெரிய ஒரு அற்புதமான பாவம். ஏன்னா 11ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் யோகத்தை செய்யும். அதுவே தனபுத்திரகாரன் குரு இருந்தால் சொல்லா வேணும். 11ஆம் இடத்துல குரு நிலை உச்சம் பெறுவது இந்த ஆண்டோட அமைப்பை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியத்தில் நல்ல லாபகரமான வெற்றி. அதே அமைப்பில் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டங்கள் பூமியால் பெருத்த லாபங்கள் கிடைக்கும். தாய்வழி ஆதாயத்தை அதிகரிக்கும். அதே போல் இல்லற ரீதியாக இருக்கக்கூடிய அந்த இணக்குகள் பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு அவங்களுக்குள்ள இணக்கங்கள் கூடக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகவும் அமையும். நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதகப்படி இனி நல்ல ஒரு நட்புகளால் ஒரு லாபகரமான நல்லதொரு வளர்ச்சிக்கான ஒரு பணிகளை அவங்களோட காட்டக்கூடிய ஒரு வழிகளை பயணம் பண்ணும்போது ஏற்றக்கடாட்சியமான ஒரு அற்புத ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைய போகுது. 11ஆம் இடத்து குரு பன்மடங்கு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புத குரு. சார் என்னென்ன பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். ஹரிஷ் ராமன் சார் நீங்க சொல்லுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? கன்னிராசி நண்பர்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரத்து வரைக்கும் எனக்கு எதிரியே இல்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ராகு எப்பெல்லாம் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ, உங்கள் ராசி லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகும்போது வெற்றிங்கிறது உறுதியாக உங்கள் வசமாகும். லாபஸ்தானத்தில் குரு இருக்கும்போது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியம், ப்ரமோஷன் வரக்கூடிய பிராப்தம், அந்த அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரிகக்னிஷன் இதெல்லாம் வரக்கூடிய பிராப்தம், மெரிட்டோரியஸ் ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய பிராப்தம், வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட திருமணம் நடக்கக்கூடிய பிராப்தம், 1 2லாம் இல்லை, நிறைய பட்டியலிடக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் ஏற்படுறது. கன்னிராசிக்கு உண்மையாகவே மகிழ்ச்சியான ஆண்டாக கண்டிப்பாக இருக்குங்க. சார் ஒரே வார்த்தையில சொல்லிட்டுங்க, எதிலும் வெற்றி அப்படின்னு. அடுத்ததாக பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது? கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல நீச்சமாக உட்காந்துட்டு இருக்கார். அதே மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியோட ஒரு பரிவர்த்தனையில் வேற இருக்கார். நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கும்.
ஏற்கனவே ஒரு தொழில் தொடங்கினேன், எனக்கு நலிஞ்சு போச்சு, என் புது தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அந்த தொழில் வெற்றிகரமாக இப்போ அமையும். யாருக்கெல்லாம் கல்யாண தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி அற்புதமாக கல்யாணம் கூடி வரப்போகிறது. கலப்பு திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய வருஷம் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு. அதே போல் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கலைன்னு சொன்னவாளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. அதே போல் உங்கள் புத்திரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும். இந்த ஹையர் எஜுகேஷனில் தடைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நல்ல முறையில் ஹையர் எஜுகேஷன் கூடி வரக்கூடிய வாய்ப்பு. இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருந்துட்டு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்குறார். செல்வ செழிப்பு அள்ளி வரும். ஸோ நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல குடும்பம் என்று வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகிறது. பெண்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இந்த ஆண்டு. அடுத்ததாக துலா ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க, தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது துலா ராசினியர்களுக்கு? வெற்றிக்கான ஒரு அமைப்பை கொடுக்க போகிற ஆண்டு இந்த வாட்டி துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு தான், பிராப ஆண்டு தான். அதே அமைப்புகளில் உங்களை பொறுத்தவரை எதிர்மறை தாக்கங்கள் அனைத்துமே அது கரெக்டாக கூடிய ஒரு காலங்கள்னே இதை சொல்லலாம். பொதுவாக கடன் இருக்குது சார், எனக்கு நோய் நொடி துயரம் இருக்குது சார், அந்த நோய் நொடி, கடன், வியாஜியம், இந்த எதிர்மறை தாக்கத்தை அடித்து உடைக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அதே அமைப்புகளில் இவங்களோட காரகத்தில் இடமாற்றம் ஏற்படும். இடமாற்றம்னா எப்படிங்க? நான் வீட்டிலேருந்து ஒரு மாறிக்கலாம், அது ஒரு நல்ல இடமாற்றமாக அமையும். அதே அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா இல்லை பதவியில் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அந்த மாற்றம் ஒரு ஏற்றத்துக்கான ஒரு ஆண்டாக தான் இது அமையும். எந்த வகையிலும் இது ஏமாற்றத்துக்கான ஆண்டாக அமையாது. மொத்தத்தில் இந்த ஆண்டு இவங்களுக்கு சிறப்பை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு. சார், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க, எதிர்மறை தாக்கத்தை அடித்து நொறுக்க போகுது அப்படின்னு. ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, துளாராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த ஆண்டு? துளாராசி நண்பர்கள் பல பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போக போறீங்க. நிறைய பேர் புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெத்த தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தொழில் முனைவர்களாக நீங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு பிராப்தம். பசங்களுக்கு நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம். உயர்கல்வி கற்கிறதுல நிறைய பிரச்சனைகள், தடைகள் இருக்குது. நான் பேப்பர்லாம் அரியர் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ பசங்கள்லாம் நல்லா படித்து ரீசெண்டாக அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு, பிரதர்ஸ்னால பிரச்சனை, இல்லைன்னா எல்டர்ஸ்னால பிரச்சனை, கூட இருக்கிறவங்கனால பார்ட்னர்ஷிப் பிரேக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரி செய்து இனிமேல் நீங்கள் தொழில் தொடங்கி பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமிங். எப்பெல்லாம் இந்த அர்த்த திரிகோணத்தில் குரு உட்காராரோ அப்போல்லாம் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. லோன் கிடைக்கும். பணம் ஃபுல்லாக வருமானா பணம் ஃபுல்லாக பாதியாக வரும். ஆனால் லோன் மூலியமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முதலீடாக மாறும். பெண்களுக்கு க்ஷேமமான ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகிறது. சார், அற்புதமான டைம் இருக்கக்கூடிய ஆண்டுன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, துளாராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் என்ன? இருக்கிற ராசிகள்லேயே மிகச்சிறந்த யோகமான ராசி பராபவ வருஷத்தில் சொல்லுங்கன்னா அது துலாம் ராசி தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவானும் லாபாதிபதி சூரியனும் சேர்ந்துட்டு 7ஆம் இடத்துலேருந்து வாழ பார்க்குறா. தொட்ட காரியமெல்லாம் ஜெயம், எடுத்த காரியமெல்லாம் வெற்றி, அரசியலில் வெற்றி, பதவியில் பெரிய பதவி கிடைக்கும். அதே மாதிரி நீட் எக்ஸாமினேஷன் மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள், போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய வெற்றிகள் காத்துருக்கு. தாயாருடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தியாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதற்குரிய லோன் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். மிகச்சிறந்த யோகங்கள், நல்ல தன லாபம், புத்திர லாபம், திருமண லாபம் சொல்லி எப்படி பார்த்தாலும் மிகச்சிறந்த யோகங்கள் காத்துருக்கு. பெண்களுக்கு மிகச்சிறந்த உயர்வு. இந்த சுக்கிர பகவான் ராசியை பார்க்கறதுனால பெண்கள் சகல துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஆண்டாக துலா ராசிக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் தெளிவாகுது, முழுக்க முழுக்க யோகம் தரக்கூடிய ஆண்டாக அமைய போகுது துளாராசி நேயர்களுக்கு. பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க, துளாராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது இந்த ஆண்டு? துளாராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்தில் கடந்த பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாத வழக்குகள், கோர்ட்டு கேஸ் கச்சேரி இருந்ததுன்னா இந்த ஆண்டு முடிஞ்சிடும். உங்களுக்கு ஃபேவராகவே முடியும். கடன் வேணும்னா கிடைக்கும். குடும்ப நபர்கள் யாராவது கடனுக்காக ஒரு தனிநபரை சந்திக்க போகிறாங்கன்னா துளாராசியில் இருக்கக்கூடிய குடும்ப நபர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு கடன் கிடைச்சிரும். பேங்க்லலாம் லோனுக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா கோ அப்ளிகண்ட்டாக துளாராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேரை சேர்த்துக்காங்க. அப்படி சொல்லும்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அப்போ பணம் வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 1000 கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட கடன் வாங்குவாங்க. அவரவருடைய சக்தியை பொறுத்து. திரும்ப கட்டவே முடியாது, காசே இல்லைன்றவங்களுக்கு இப்போ கடனும் கிடைக்கிறது இல்லை. அதனால் கடன் விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கேம்பிளிங், அப்புறம் ஷேர் மார்க்கெட், சூதாட்டம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 5ஆம் இடத்துல ராகு இருந்து 9ல் குரு இருந்து அதை பார்த்துட்டு இருந்ததுனால நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க. குரு பயிற்சிக்கு பிறகு இந்த துறைகள்லாம் ரொம்ப 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 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சார், குறிப்பா ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க, என்னென்ன பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபட போறாங்க அப்படின்றத பத்தி. ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது?
இந்த தமிழ் புத்தாண்டுல ஜாக்பாட்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தான். பாக்யஸ்தானத்திலேயே குரு. பாக்யம்னா லக்கு, பாக்யம்னா தெய்வ அனுகிரகம், பாக்யம்னா முன்னோர்களுடைய அனுகிரகம். குழந்தை இல்லை, ரொம்ப வருஷமா நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த கவலைகள்லேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. நிறைய பேர் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் செல்லக்கூடிய பிராப்தம், வீட்டுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் வரக்கூடிய பிராப்தம், அதே மாதிரி கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், கும்பாபிஷேகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய குடும்பமும் சரி நீங்களும் ஈடுபட்டு பெரிய அளவுக்கு வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சார் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க ஜாக்பாட் அடிக்க போகுமான்னு. இதை விட வேற என்ன வார்த்தை சொல்லணும் இல்லையா சார்? பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்கம் விலை எவ்வளவு உயர்ந்தாலும் அது வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு வருது. அதே மாதிரி கடல் கடந்து போகக்கூடிய யோகம். வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும், வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணணும், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய உச்சமடைகிறார். ஆகவே குடும்பத்தில் கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்கள் கூடி வரும், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் வரும், செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் வருது. யாருக்கெல்லாம் எஜுகேஷனில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எஜுகேஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடிய வருஷம் இது. அதே போல் காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், அரசியலில் புகழ் கிடைக்கும். யாருக்கெல்லாம் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாகி விருச்சிக ராசிக்காரர்கள் பூரண பாதுகாப்போடு நிம்மதியாக இந்த வருஷம் வாழ போகிறீங்க. சார் காதலிப்பவர்கள்லாம் காதல் வெற்றி அடையுமான்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக பீமராஜ் ஐயர் சார் நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய விதமான தேவதைகள் இருக்கும். அதில் அஸ்து தேவதைகள்னு ஒன்று இருக்குது. பூஜைகள் போது கூட நம்ம முக்கியமான டைமில் சததாசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ நான் அஸ்து சொல்கிறேன். இந்த ஆண்டு தொடங்கும் போது நோயில் இருக்கிறீங்களா, விடுபட்டு பரிபூர்ணமாக குணமடைஞ்சிருவீங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, கடனை அடைத்து செல்வமும் சேர்க்க போகிறீங்க. குடும்பத்திலே பிரச்சனை, கணவன் மனைவி பிரிகிற அளவுக்கு பிரச்சனை இருக்கா, டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டிங்களா, கட்டாயம் சேர்ந்து சஷ்டப்த பூர்த்தியெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. புத்திரப்பேறு தடை, நான் செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போக போகிறேன்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆண்டை 2ஆக கூட பிரிச்சுக்காங்க. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஜோதிட ரீதியாக சொல்கிற காரணத்திற்காக 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இயற்கையிலே உங்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு யோகம் இருக்கிறது. அப்படி கடந்த காலங்களில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் ஏங்கினீர்களோ, கவலைப்பட்டீர்களோ, பயந்தீர்களோ, அது எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்க போகிறீங்க. சரிங்க, சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. இது வரைக்கும் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோமே நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க இனிமே அந்த கவலையெல்லாம் விட்டுடலாம் இல்லையா சார்? ஆனந்தன் சார் நீங்க சொல்லுங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனையில் மங்கள காரியம் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அதாவது பிள்ளைகள் வழியாக உள்ள திருமணமாகட்டும், காதணி விழாவாகட்டும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்கிறதாகட்டும், இந்த வருடம் அவங்களுக்கு மங்கள காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு. ஒரு மனித வாழ்வியல் ஜாதகத்தில் எடுத்தோம்னா, ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி 9ல் அமர்ந்தாலும் 9க்குரியவர் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்தாலும் இது ஒரு மிக பிரபலமான யோகம். அதில் புண்ணியாதிபதி 9ல் அமர்ந்தாவே புத்திர ரீதியில் உள்ள நல்லது ஒரு சந்தோஷ செய்திகள் சேரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு. இப்போ இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ரொம்ப வெற்றியை கொடுக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு. திட்டமிடாது செய்த காரியங்கள் கூட வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. அடுத்ததாக பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த ஆண்டு நல்ல தன லாபம் வரப்போகிறது. உங்கள் ராசி அதிபதி உச்சமாக மாறி அவர் தனஸ்தானத்தை பார்க்குறார், நல்ல தனவரவை தருவார். அதே மாதிரி புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம், நிறைய பேர் புதிய சொத்துக்கள் வாங்குவார். நெஞ்சக நோய்கள் பலருக்கு இருக்கும், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல விடிவு காலம் பிறக்கும். இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அருள்னால நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகம் வரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறவாளுக்கெல்லாம் குரு பகவான் அருளினால் தாயாருடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டிய அவசியம் உண்டு. இல்லாட்டி இந்திய திருநாட்டை பார்த்து திரும்ப வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் காதல் விஷயங்களில் தனுசு ராசி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்பட போகிறது. ரொம்ப யோகமான வருஷம் இந்த வருஷம்.
தனுசு ராசினருக்கான பலன்களை ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததாக பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. தனுசு ராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? தனுராசி அன்பர்கள் பாமு பாப்பி அப்படின்னு பிரிச்சுக்கலாம். பராப வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு உங்கள் லைஃப்பை பிரிச்சுக்கலாம். இது நாள் வரைக்கும் இருந்த மனநிலையிலிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து மாற போகிறீங்க. அருள் தான் பெருசு, குணம்தான் பெருசு, நல்ல பண்பு ஒழுக்கம் இதான் பெருசுன்னு நினச்சிட்டு இருந்து வாழ்க்கையில் நான் சம்பாதிக்காமலே விட்டுட்டேன், இல்லை சம்பாதிச்செல்லாம் மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், இன்றைக்கி என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிற்கக்கூடியவங்களில் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவங்க தான் மெஜாரிட்டி. அப்போது இந்த ஆண்டில் உங்களுக்கு பொருள் பற்று உண்டாகும். தவறு கிடையாது, பொருள் இருந்தால் தான் இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பொருள் பற்று நான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு எப்படி திறமையில் படிப்பில் நல்ல ஒழுக்கத்தில் ஒரு அறக்கட்டளை போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு சர்வீஸ் சேவை செய்து நான் பேர் எடுத்தணும், பணம் சம்பாதிச்சு பேர் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு வரும். அப்புறம் மிக அரிதான மிக கடினமான விஷயங்களாக பார்க்கப்படக்கூடிய நீட்டு கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிறது, சிஏ முடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு வேறு என்னென்ன இருக்கிறதோ அதிலெல்லாம் வந்து இந்த ஆண்டில் உங்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். அதை படித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. இந்த ஆண்டில் எப்போல்லாம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ ஓய்வாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் மனச்சோர்வு உடல் சோர்வு உண்டாகும். எப்போல்லாம் கடினமாக உழைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து நல்ல எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். சார், இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க அழகா செயல்பட போறாங்கன்றது ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னம்னா, கடன் வாங்கி சுபச்செயல் செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. நான் கடன் வாங்கி வாகனம் வாங்குறேன், கடன் வாங்கி இடம் வாங்குறேன், கடன் வாங்கி வீடு கட்டுறேன். அட போங்க சார், ஏற்கனவே கடன் தான் இருக்குது, இதில் வேறு கூடுதலாக கடன் வாங்க சொல்லலாம் அப்படின்னு. கண்டிப்பாக கூடுதலான கடன் வாங்கினால் கூட அந்த கடனை ஒரு அற்புதமாக அதை அடைத்து முடிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இவங்களுக்கு அமைய போகுது. பொதுவாக இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய அந்த மந்தன் ஏதாவது நம்மளோட அத்தியாவசிய தேவைக்காக ஏதாவது ஒரு சுப செலவுகளை நம்ம பண்ணிடணும். அந்த சுப செலவு பண்ணலைன்னா உடல் ஹெல்த் ரீதியாக பண்ணும், ஒன்று தாய்க்கு பண்ணும், இல்லை தந்தைக்கு பண்ணும், இல்லை தனக்கே பண்ணும். அப்படி இந்த மாதிரியான சூழலில் எதிர்மறையான ஒரு செலவுகளை பண்ணும்போது அந்த எதிர்மறையிலேருந்து நம்ம நேர்மறை செலவுக்கு நம்மளே முந்தி பண்ணிக்கலாம். இல்லைங்க என்கிட்ட நகை இருக்குது, அதை உள்ளே வச்சு நான் ஒரு இன்னொரு நகை எடுக்கிறேன், இல்லை மண்ணை வச்சு நான் பொண்ணை வாங்குறேன், ஏதோ ஒரு வகையில் அவங்க கொஞ்சம் லாக்கிங் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கும் போது நிச்சயம் அசுப செலவுகள் குறைந்து நேர்மறையான நல்ல ஏற்ற யோகத்தை கட்டாயம் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், ரொம்ப தெளிவாகவே அவங்களுக்கான பலன்களை நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிஷ்ராமன் சார், நீங்க சொல்லுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? 2 லைன் ஸ்லோகம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஸ்லோகமாக இருக்கும். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரிணம் துஷ்ட கிரக விநாசாயா ஹனுமந்தம் உபாஸ்மகே. அவ்வளோதான். எதனால் சொல்கிறேன்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி புதன் நீச்சம், அஷ்டமத்தில் குரு உச்சம். இதில் என்னென்னா, நீங்கள் பிளான் பண்ணுறது நடக்காது, பிளான் பண்ணாமல் இருக்கிறது நடக்கும். எந்த விஷயத்தையுமே முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம். நிறைய பேர் ஓப்பனாக சொல்லலாம், இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும், லிகமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சுப செலவுகள் சற்று அதிகமாக ஆகும். கொஞ்சம் எதிரிகள் தொல்லை, யாரோ செய்த குற்றத்துக்கு போய் நம்ம பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் அந்த பிராயச்சித்தமாக அந்த 2 லைன் ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக நீங்கள் ஜபம் பண்ணாவே போகிறோம், உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். அந்த சாட்சாத் ஆஞ்சநேயர் உங்கள் கூடயே இருப்பார். அடுத்ததாக மகர ராசியினருக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார், நீங்க சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மகர ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் எதையும் சாதிக்கக்கூடிய நிலையை அடைகிறீர்கள். அதற்கு உங்களுடைய முயற்சி தான் உறுதுணையாக இருக்கும். ராசியாதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்து குரு பார்வையை பெறுவதனால எதையும் சாதிக்க முடியும். சகோதரர்கள் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள், வாழ்க்கை துணை அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், 2ஆம் இடத்திலிருந்து ராசியை நோக்கி ராகு வர ஆரம்பிப்பார். வர 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 உங்களுடைய ஆசைகள் அதிகமாகும், பேராசை அதிகரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த பேராசைன்றது வந்து ஒரு விஷயம் எவ்வளோ நாளில் கிடைக்கணுன்றது இருக்கு இல்லையா, சீக்கிரமாக ஷார்ட் பீரியடில் கிடைக்கணுன்றதை மட்டும் ஆசைப்படாமல் இருந்தால் மற்றவர்களால் முடியாத அனைத்து விஷயங்களையும் இந்த ஆண்டு உங்களால் சாதிக்க முடியும். சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, எதையும் சாதிக்க போகும் ஆண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். ஆனந்தன் சார், நீங்க சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்துக்கு தான் வர்றாரு. வெற்றி ஸ்தானாதிபதி அந்த ராசியவே பார்க்குறாரு. எதையுமே ஒரு காரிய வெற்றிக்குரிய ஒரு நல்ல ஆண்டு இந்த ஆண்டு.
பொதுவாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, பொதுவாக உங்களுக்கு இந்த அமைப்புகள் ஒரு கூட்டு தொழிலா பண்றோம் அப்படிங்கிறவர்லாம், அவங்க அருமையா அந்த காலகட்டங்கள்ல செய்யலாம். இதனால் வரை இல்லற ரீதியா இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டுகளாகவும் இது அமையும். அதே அமைப்புகள்ல இவங்களோட காரக அமைப்புகள்ல இந்த காரக நியதியில ராசியாதிபதிய குரு பார்க்கும்போது, அவங்க இது நாள் வரை இருந்த ஒரு நோய் நொடி துயரம், அமைப்பு இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு சீரான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா கடந்த ஒரு 7, 8 ஆண்டுகளா பார்த்தோம்னா 7 சனியிலேருந்து அடிபட்டு வந்த இவங்களுக்கு, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஆண்டாகவும், மன மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாகவும் இந்த பராபவ வருடம் அவங்களுக்கு அமைய போகுது என்பதில் மாற்று கருத்து இல்லை. சார் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் உங்களுக்கான பலன்கள்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க, மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல காத்துக்கிட்டு இருக்கு? மகர ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், துட்டுல பிரச்சனை கிடையாது. ஃபினான்ஸ்க்கு ப்ராப்ளமே இருக்காது. எங்கே போனாலும் சரி, நான் பட்ட கஷ்டம் எதுவுமே வந்து ஒரு பலன் இல்லாமல் இருக்குது சார். நான் உழைக்கிறேன், ஆனால் என் மேலதிகாரி தான் எல்லாம் ஒரு பாராட்டையும் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இப்போ ஃபோக்கஸ் லைட் உங்கள் மேலே திரும்புது. நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு பாராட்டுகள் கொடுப்பாங்க. நிறைய பேருடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகலைன்னா நல்ல கல்யாணம் ஆகும். அதே மாதிரி மனைவியோடைய உடல்நிலைகள் அல்லது கணவனுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம், அக்கறை இருக்கணும். இப்போ நம்ம நார்மலாக பேசினா கூட ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுகிற மாதிரி மற்றவங்க நினச்சிப்பாங்க. அதுக்கான கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. தாயாருக்கு ஒரு உடல்நிலைகள் பாதிப்பு இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. சார் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, பணத்துக்கு பிரச்சனை இல்லாத ஆண்டாக மகர ராசி நேயர்களுக்கு இருக்க போகுதுன்னு. அடுத்ததாக பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்துன்னு இருக்கு. நல்ல பணப்புழக்கமும் இருக்கும். இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்னர் ஒருத்தர் கிடைப்பார். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் படைத்தவர் ஒருத்தர் கிடைப்பார். அதனால் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். கல்யாண விஷயம் நல்லபடியாக குடும்பத்தில் கூடி வருது. புத்திர பாக்கியம் நல்லா அமையிறது. இதெல்லாம் ரொம்ப யோகம். அதே மாதிரி முயற்சிக்கக்கூடிய காரியங்களெல்லாம் வெற்றி அடையிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சகோதரனோடு கருத்து மாறுபாடு இருக்கக்கூடியவர்கள், இளைய சகோதரனோடு கருத்து மாறுபாடு இருந்தால் அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு அதுவும் நிவர்த்தி ஆகிடும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு. எல்லா காரியங்களிலும் வெற்றி. வீட்டு உபயோகப் பொருள் கண்டிப்பாக வாங்குவேன். பலரும் வாஷிங் மிஷின், டிஷ்வாஷ் இப்படி வீட்டு உபயோகப் பொருள் வாங்குறது, கார் வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு வருது. அற்புதமான வருஷம் இந்த வருஷம். சார் ரொம்ப தெளிவாகவே அவங்களுக்கான பலன்களை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார் நீங்க சொல்லுங்க, கும்பராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, எப்படி அமைய போகுது? கும்பராசி நேர்களுக்கு இந்த வருடம் தனப்புழக்கம் தாராளமாக புழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே அமைப்பில் இந்த கும்பராசி நேர்கள் என்னென்னா, யாருக்கும் இந்த வாக்குறுதி கொடுக்கறதுல கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படின்னா, ₹1 கொடுங்கன்னா கண்டிப்பாக இருந்தால் கொடுத்துர்லாம். இல்லை அப்படின்னா அந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை யோசித்து செயல்படணும். ஏன்னா வாக்குறுதியை வந்து இந்த காலகட்டம் நான் இன்னொருத்தர் எதிர்பார்க்குறேன், அவர் அந்த பணத்தை கொடுப்பாரு, நான் தான் உங்களுக்கு கொடுப்பேன்னு பார்த்தேன் அப்படின்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா எதாக இருந்தாலும் மனசில் உள்ளதை பளிச்சுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஆண்டுகள் வந்து ஒரு சிறப்பாக அமையும். 2வது கட்டம் அவங்களோட கிரகத்தை பயன்படுத்தோம்னா, அவங்க தனலாபாதிபதி நல்லது ஒரு உச்சநிலையை ஏற்படுத்துகிறார். தனலாபாதிபதி அவங்களுக்கு இயல்பாக உச்சம் பெற்றாவே தனநிலையில் ஒரு நல்ல ஏற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே கணத்தில் இவங்களோட அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அவங்க அப்பப்போ அந்த அச்சுறுத்தல் கொடுக்கும். அந்த அச்சுறுத்தலை நிவர்த்தி செய்ய அப்பப்போ ஆலய வழிபாடை ஏற்படுத்திக்கிட்டு யோகா தியானத்தை வலுப்படுத்தும் போது நிச்சயம் அவங்களுக்கு நல்லதொரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லதொரு உச்சபட்சமான ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றிக்கலாம். சார் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது, கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பான ஆண்டாதான் இந்த ஆண்டு அமைய போகுதுன்னு. அடுத்ததாக ஹரிஷ்ராமன் சார் நீங்க சொல்லுங்க, கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? கும்பராசி நண்பர்கள் எங்கே இருந்தாலும் சரி, டெய்லியும் நரசிம்மர் ஆலயத்துக்கு போக வேண்டும் இல்லையா? வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இந்த டைமில் நரசிம்மரை போய் பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு பகை இருக்காது. சாதாரணமாக பேசினா கூட ஆப்போசிட்டில் எடுத்துப்பாங்க. மற்றவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் இருக்கிற வீட்டை இடித்து கொஞ்சம் பெருசாக கட்டுவாங்க இல்லையா? வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறையா பசங்களுக்கு மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்பில் கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது. ஆனால் ஒரே விஷயந்தான், எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக பேசுகிறீங்களோ, தேன் தடவிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே நல்ல பேர் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். நரசிம்மரை கண்டிப்பாக வணங்கணும். அப்போ தான் லைஃப் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு கொடுக்கும். சார் கும்பராசி நேயர்கள் இந்த ஆண்டு எப்படி செயல்பட்டா நல்லதுன்றதை ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக பஞ்சநாதன் சார் நீங்க சொல்லுங்க, கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? கும்பராசிக்காரர்கள் காலபைரவர் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த ஆண்டு. ஏன்னா நாக்குனால பிரச்சனை அப்படின்னு இருக்கு பாருங்க, காலபைரவர் வழிபாடு அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். எந்த குடும்பங்கள் பிரிந்திருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பின்னால் அந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய யோகம்
உங்கள் வார்த்தைகளினால் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் ஜூன் மாதத்திற்கு பிறகு தீரக்கூடிய யோகம். என் குடும்பத்தில் நல்ல வருமானம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வருமானம் இல்லை, மகளுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வருமானம் இல்லை, இப்படி கவலைப்பட்டவாளுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் கூடி வரும். அதே போல் ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்க்குற லோன் கிடைச்சி பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். ராசியில் சந்திர பகவான் இருக்கார். நிறைய மனசில் ஒரு குழப்பத்தை வச்சுட்டே இருப்பேள். உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டேன்னா இந்த வருடம் நல்ல நல்ல செய்திகளெல்லாம் வரக்கூடிய, தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமையும். சார், கும்பராசி நேயர்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதொரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். பீமராஜ் ஐயர் சார், நீங்கள் சொல்லுங்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பர்கள், உங்களுடைய வேலை தொழில் அதன் மூலமாக பணம் வருது, அதை செலவு பண்ணுறீங்க. இல்லை கடன் வாங்கி செலவு பண்ணுறீங்க, அப்புறம் சம்பாரித்து கடன் அடைக்கிறீங்க. இதெல்லாம் 10, 12, 2 இந்த பாவங்களை தொடர்புபடுத்தும். இது அனைத்தையுமே குரு இப்போது தொடர்புபடுத்த போகிறார் உச்சபலத்தை அடைந்து. அப்போது யாரெல்லாம் தர்மத்திற்கு, நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்திற்கு, விதிமுறைக்கு, மனசாட்சிக்கு உட்பட்டு பொருளை ஈட்டக்கூடிய வேலையை செய்கிறீங்களோ, பிஸ்னஸை நியாயமாக தர்மமாக செய்கிறீங்களோ, நல்ல செலவுகளையே செய்கிறீங்களோ, நல்ல விதத்திலேயே சம்பாதிக்கிறீங்களோ, இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் குபேரனா கோடீஸ்வரனாக இருக்கலாம், சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். எவ்வளவு அதர்ம வழியில் நீங்கள் போய் தான் ஆகணுன்ற நிலையில் இருக்கிறீங்களோ, கரெக்டாக அந்த பணத்தை தர்மம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இல்லைன்னா குடும்பம் சார்ந்த நோய்கள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் தர்ம வழி பொருள் ஈட்டுறதற்கு, அதுபோல் தர்மம் பண்ணுறது, இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் 100% நல்ல பலன்களை முழுமையாக அடையலாம். ரொம்ப ஒரு விரிவான பலன்களை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக ஹரிஷ்ராமன் சார், நீங்கள் சொல்லுங்க, மீனராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகுது? தமிழ் புத்தாண்டில் விருச்சிகத்துக்கு எப்படி ஜாக் பாட்டுன்னு நான் சொல்லணும், மீனத்துக்கு அதையோட நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்காந்து உச்சபலம் பெற்று பாக்கியமாக நம்ம ராசி லக்னத்தை பார்க்கும்போது உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, சுபகாரியங்கள் பண்ணுவீங்க, பதவிகள் தேடி வரும், நிறைய மன வருத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம்லாம் போயிடும். நிறைய பேருக்கு உங்களால் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். சார், நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப அழகா தெளிவாகுது சார். மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுதுன்னு. பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான வருஷம் இந்த வருஷம். எனக்கு ஜென்மச்சனி இருக்கே, நான் என்ன பண்ண போகிறேன், 7.5 சனி பிடிச்சின்னு இருக்கேன்னு கவலைப்படுறவாளுக்கெல்லாம் பராபவ வருஷம் யாமிருக்க பயமேன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது. குரு பகவான் உச்சமடைகிறார். ராசிநாதன் உச்சமடையக்கூடிய காலம். எல்லா விஷயத்திலும் நீங்கள் உச்சமாக இருக்க பொருள். நல்ல தங்கம் சேரும், நல்ல பேர் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், அப்படின்னு எல்லா நல்ல விஷயங்களாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்றார். ரொம்ப பாக்கியமான காலகட்டம். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் உட்கார்றார். உத்தியோக ரீதியாக ப்ரொமோஷனை கொண்டு கொடுத்துருவார், டிரான்ஸ்ஃபரை கொடுத்துருவார், நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருவார். 7ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் ராசியில் உட்கார்றார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வந்துடும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வரும். நிறைய நன்மைகளை சொல்லிட்டு இருக்கலாம். எல்லா சுபகாரியங்களும் கூடி வரும். அற்புதமான வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு. சார், ரொம்ப ஒரு விரிவான பலன்களை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக பீமராஜியர் சார், நீங்க சொல்லுங்க, மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? மீனராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் முற்பிறவியில் நீங்கள் செய்த கர்ம வினையில் புண்ணிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடவே உறுதுணையாக இருந்து உங்களை உயர்த்த போகிறது. இது ஃபஸ்ட்டு. அப்படி செய்யலையா, நீங்கள் பிறக்கும்போது இப்போ பிறவி எடுத்த இந்த பிறவியில் ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து உங்கள் கை சேர்ந்து அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வளம் பெறப்போகிறீர்கள். அதுவும் இல்லை, முன்னோர்கள்லாம் சொத்து சேர்த்து வைக்கல, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள். அவர்கள் தலை எடுத்து உங்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டு, இன்னும் கேட்டால் கஷ்டத்தெல்லாம் தீர்த்து நீங்கள் சுகமாக நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான விஷயங்களை செய்ய போகிறார்கள். இது எல்லாமே ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கான பலனாக இருக்கிறது. ராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரச்சனை வருது அப்படின்னா கலங்கவே வேண்டாம். 1.5 கோடி ரூபாய் வருமானம் வரப்போகிறது, உதவி வரப்போகிறது, சொத்து வரப்போகிறதுன்னு அர்த்தம். எல்லா விஷயத்திலுமே இதே கண்ணோட்டத்தோடு இருங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும்.
சார் ரொம்ப அழகாகவே அவங்களுக்கான பலன்கள் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக ஆனந்தன் சார் நீங்க சொல்லுங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? மீனராசிக்கு 5ஆம் இடத்துல குரு அமர்றாரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பது ஒரு பழமொழி. இப்போ பொதுவாக அந்த பஞ்சமத்து ஸ்தானத்தில் குரு வரும்போது இவங்களுக்கு நல்ல விதமான புதிய வித தொழில் அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அவங்கள 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ஒரு அறச்சாட்சி அனுகூலத்தை செய்யும்போது வாழ்க்கையில் தன்னோட காலகட்டங்கள் தன்னை சார்ந்த உறவுகள் அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் அடுத்து நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலையும் உருவாகும். அதே அமைப்புகளில் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு தான் புண்ணியத்தை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நல்லது ஒரு மேன்மையான பலாபலனை ஏற்படுத்தி தனக்கும் தன்னை சார்ந்த அமைப்புகளுக்கும் ஒரு ஏற்றம் பெற வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான ஆண்டாக இது கண்டிப்பாக அமையும். 5ஆம் இடத்துல பொதுவாக குரு அமர்வது வாரிசு யோகம், திருமண யோகம், இப்படி எண்ணற்ற விதமான சுப அனுகூலமான நல்ல யோகங்கள் அனைத்துமே இந்த மீனராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமாக கிடைக்க போகுது. அதனால் 5ஆம் இடத்து குரு அற்புதமான பலனை செய்ய போகுது. இந்த ஆண்டு பராப ஆண்டு மிகப்பெரிய பிரகாச யோக வருடத்தில் நிச்சயம் இந்த பராப வருடம் மீனத்துக்கு ஒரு பொன்னான ஆண்டு. சார் ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஏற்றம் கிடைக்க போகும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுதுன்னு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசினருக்கு எப்படி அமைய போகுதுன்றது ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி சார். என்ன நேயர்களே, புதிதாக பிறந்திருக்கும் இந்த பராபவ ஆண்டு 12 ராசியினருக்கு எப்படி அமைய போகுதுன்றதை பத்தி நம்ம பார்த்தோம். இறைவனுடைய அருளால் அனைவருக்கும் அனைத்து நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.